ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு கவுன் கட்டிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 2 மீட்டர் கிளாத் எடுத்து நான் 2ஆ மடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன். இது ஒரு ஃப்ரில் லேயர் வச்சு ஒரு கவுன். ஸோ அதனால் அந்த லேயருக்கு ஒரு லேயருக்காக 10 இன்ச்சஸ் கிளாத்தை நான் மார்க் பண்ணி நான் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறேன். மீதி இருக்கிற கிளாத்தில் இந்த கவுனோட ஃபுல் லென்த் வந்து 51 இன்ச்சஸ். அதில் 10 இன்ச்சஸ் நம்ம ஃப்ரில்காக நம்ம கட் பண்ணி எடுத்ததுனால மீதி நம்ம வந்து 41 இன்ச்சஸ் நம்ம ஹைட் வைக்க போகிறோம். இல்லை கீழே ஃப்ரில் அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஃபார்ட்டி இன்ச் ஹைட்டுக்கு 41 இன்ச் ஹைட்டுக்கு நான் இப்போ மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ண இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இதோட ஃபுல் ஷோல்டர் வந்து 7.5 இன்ச்சஸ். அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே தான் நமக்கு ஸ்டிச்சிங்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கிளாத் விட்டுருக்கோம். ஷோல்டர் நெக்கு வந்து 3 இன்ச்சு, மீதி இருக்கிற 4.5 இன்ச்சஸ் நம்ம ஷோல்டருக்கு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சஸ் இறக்கம் வச்சுருக்கேன். இது ஒரு வி ஷேப் நெக் டிசைன். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் வந்து 6.2 இன்ச்சஸ் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் லூஸ்க்காக. ஸோ அதை மார்க் பண்ணி பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஒன்றரை இன்ச்சு ஆம்கோல் வளைவுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து செஸ்ட் அளவு மார்க் பண்ண போகிறோம். இது வந்து 36 இன்ச்சஸ். நான் வந்து இது கவுன் மாடல் தைக்கிறதுனால 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் கொடுத்து 39 நான் வச்சுருக்கிறேன். 39 நம்ம டிவைட் பண்ணும்போது 9.25 இன்ச்சு. 4ஆக நம்ம டிவைட் பண்ணும்போது 9.25 இன்ச் அதை நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து வேஸ்ட் அளவுக்காக நம்ம ஷோல்டர்லேருந்து 16 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அங்கே தான் நம்ம வேஸ்ட் அளவை மெஷர் பண்ண போகிறோம். வேஸ்ட் வந்து 33 இன்ச்சஸ். நம்ம மேலே 3 இன்ச்சு லூஸ் கொடுத்ததுனால இதுக்கும் ஒரு 3 இன்ச்சு லூஸ் கொடுத்து 36ஆக வச்சுருக்கேன். 36ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9 இன்ச்சஸ் வருது. நான் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் டாட் மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா நமக்கு வேஸ்ட்டில் வந்து அழகாக உட்காரும். சென்டர் மார்க் பண்ணி நான் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே அப்படியே அம்பர்லா ஷேப்க்கு நான் ஃபுல் லென்த்து கீழே எடுத்துக்கிட்டு மேலேருந்து நான் ஒரு ஏ லைனுக்கு நான் ஏ லைன் மாதிரி ஒரு வளைவு வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம எல்லா அளவும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம்.
நம்ம 3 இன்ச் லூஸ் கொடுக்கறதுனால நமக்கு வந்து போடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கீழே அழகாக இருக்கும் வளைவாக. இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துல நாச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம உள் வளைவு, கை உள் வளைவுக்காக ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். பேக் சைடை நான் எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ கை உள் வளைவும் நெக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கும் நான் கட் பண்ணிடுறேன். இது ஒரு வி நெக், ஃப்ரண்ட்டில் வி நெக்கு. இப்போ ஃப்ரண்ட் ஓகே ஆகிடுச்சு. நமக்கு வந்து பேக் நம்ம நெக் மார்க் பண்ணாமல் இருக்கிறோம். பேக் வந்து 3 இன்ச்சுக்கு நம்ம பாக்ஸ் போட்டு, இது வந்து ஒரு யூ நெக் தான். தையலுக்கு விட்டு அந்த 2 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவுக்கு நான் வந்து 8.25 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து 10 இன்ச்சஸ். கீழே அதுலேயே நான் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அடிக்கைக்காக நான் 3 இன்ச்சு நான் லெஸ் பண்ணியிருக்கிறேன். மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம ஸ்லீவ் வளைவு வரைஞ்சிக்கலாம். இது வந்து செமி பஃப் ஸ்லீவ். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 11 இன்ச்சஸ். நான் வந்து கீழே கொஞ்சம் டிசைன் கொடுக்கறதுனால நான் 12 இன்ச்சஸ் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். செமி பஃப் ஸ்லீவுக்கு நான் ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். 3 இன்ச்சு லென்த்துக்கு 3 இன்ச்சு. ஸோ அதை லைன் போட்டுட்டு அந்த 3 இன்ச்சுக்குள்ளே நம்ம இந்த வளைவோடு நம்ம ஜாயின் பண்ணிடணும். அது ஒரு வளைவாக கொண்டுட்டு வந்து இதில் நம்ம ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து இது வந்து சின்ன பஃப் அழகாக இருக்கும். கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைப்பில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.